வணக்கம் வணக்கம் சுரேகா சுரேஷ். ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள். சார் சுரேஷுங்களா? சார் சார் நான் இந்த மாதிரி கார்த்தி பேசுகிறேன் சார். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா கால் வர மாட்டேங்குது சார். என்ன பண்ணேன்னே தெரிய மாட்டேங்குது. மொபைல் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. ஓகே. கால் வர மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். எதுவும் நீங்கள் எதுவும் வர கால்லாம் எங்கிட்ட மாற்றி விட்றீங்களா? சார் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வராதுங்களா உங்களுக்கு? என்னது? அந்த மாதிரிலாம் வரது வாய்ப்பு இல்லைங்களா சார்? இல்லை ஏதோ யாரோ உள்ளே இருந்து என்னமோ வேலை பண்ணுறேன். எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா பேசுகிறப்ப உங்கள் கால் வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஐயா எவனோ எனக்கு உள்ள என்னமோ ஏதோ எனக்கு ஏற்கனவே எங்கள் ஊரில் பிரச்சனை. யாரோ என் நம்பரை என்னமோ பண்ணுறாங்க. அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. இதே நம்பருங்களா வேறு நம்பருங்களா? இந்த நம்பருக்கு தான். இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கால் போக மாட்டீங்களா வர மாட்டீங்களா சார்? அதாவது சார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இப்போ எவன் தடுக்கிறேன் அந்த நம்பரை எவனோ தடுக்கிறாங்க. லைன் மேலே நின்று ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எங்கள் மங்களி அப்படி தான் சொன்னேன். மாப்பிள்ளை இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குடா என்னன்னு கேளுடா மாப்பிள்ளை. இல்லாட்டியும் இந்த மாதிரி அமைக்கி கேட்டேன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டுரு அப்படின்னு. அது இப்போ அந்த எவனோ லைன் மேலே இருக்கேன் அந்த எவனை இறக்கி விடணும். அவன் என்னமோ பண்ணுறான். அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு கரெக்டாக. சார் இன்கமிங் வர மாட்டீங்களா உங்களுக்கு? இன்கமிங்னா சார் உங்களுக்கு எந்த இன்கமிங் வர மாட்டேங்குங்களா உங்களுக்கு? அதான் சார் இன்கமிங்ன்ற ஒருத்தர் இருக்கானா? ஹலோ 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 சார். ஹலோ சார். இல்லை சார் இப்போ யாரோ இன்கமிங் என்னமோ இப்போ சொன்னீங்களே என்னன்னு கேட்குறேன். அவன் தான் பிரச்சனை பண்ணுறானா? சார் உங்களுக்கு வந்து அந்த இன்கமிங்ன்றவன் தான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படி தானே? ஹலோ சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாங்களா? இல்லை சார் நீ என்ன சொல்ல வரேன்னா இப்போ எனக்கு கால் வர மாட்டேங்குது. சரிங்க. எவனா வந்து பிரச்சனை பண்ணுறான்னு என் பங்காளி சொன்னேன்ல. இப்போ எவன் லைனில் இருக்கேன்னா இறக்கி விடுங்க. எவனோ லைனில் இருக்கான். லைனுங்களா? ஆமாம் இது லைன் இப்போ ஃபோன் வருமாம்ல அந்த லைனில் எவனும் நிற்பானாம்ல. நின்றா வந்து பேச முடியாது. இது ஒரு வகையாக செய்வன மாதிரி நினைக்கிறேன் அப்படி தானே? ஹலோ சார் மணி இன்கமிங் வரலன்னா கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் எடுத்து போட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் வேணாம். ஏன்னா நம்ம வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா? இப்போ வந்து அவன் எவன் அந்த இன்கமிங்ன்றவன் தான் பிரச்சனை. இப்போ அவனை தான். ஹலோ நீங்கள் தகவல் கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க சார். நான் செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை நீங்கள் செக் பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. எங்கள் ஊருக்காரங்களும் என் பங்காளி மக்கள் ஏமாத்துறாங்க. அப்போ அவன் போய் சொன்ன கணக்கு ஆகி போச்சு பார்த்தீங்களா? இப்போ இன்கமிங் எவனோ சொந்தக்காரன் தான் எவனோ இருக்கேன் போல இருக்கு. ப்ராப்ளம் பிரச்சனை நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த இன்கமிங் ப்ராப்ளமா? ஆமாங்க. அது எனக்கு யாருன்னு தெரியாது சார். அந்த இன்கமிங்ன்றவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் அவன் ஏவன் சார். கண்டிப்பாக நீங்கள் இங்கே பாருங்கள் சார். நான் இந்த இதெல்லாம் கஷ்டமாக இருக்கேண்ணே சரியா? வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை சார். எங்கள் அம்மாவுக்கு பெரிய மகன் சண்டை வந்துருச்சு. நான் இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த இன்கமிங்ன்ற உள்ள வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறேன் போல இருக்கே. எவ்வளோ சங்கடம் தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நேற்று ஃபுல்லாக சரக்கு அடிச்சு என்னென்னா பேசாமல் இருக்கு சார். சொல்லதான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது சார். சார் ஒரு நிமிஷம் லைனில் காத்துக்கலாம். தவிர செக் பண்ணி சொல்லுங்கள். இந்த இப்போ பார்த்தீங்களா இந்த பற்றி சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா லைனில். இந்த லைனில் தான் அவன் உட்காந்துருக்கான். அந்த லைனில் தான் அவனை இறக்கி விடணும் அந்த இன்கமிங்ன்றவனை. இது நீங்கள் கரெக்டாக தகவலை கொடுங்க. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க அப்படி தானே சார்? சுரேஷ் சார் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். எதுனாலும் பரவாயில்ல சார். சும்மா சொல்லுங்கள் சார்.